ஃபைனலா கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படம் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம கேப்டன் அமெரிக்கா பிரேவிங் நியூ வேர்ல்டு படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போறோம். படம் பார்க்காதவங்களுக்கு லைட்டா ஸ்பாயிலர் அலர்ட். அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. வீடியோவை கிக் ஆஃப் பண்ணிடலாம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நிறைஞ்ச ஒரு தரமான படம் கூட சொல்லலாம். ஆக்ஷன் சீக்வன்ஸ்க்குலாம் பஞ்சமே இல்ல, சும்மா தரு மாதிரி பண்ணியிருந்தானுங்க. இந்த படத்தோட பிளஸ் பாயிண்ட் பார்க்கும்போது ஸ்கிரீன் பிளே இந்த படத்துல பாராட்டி தான் ஆகணும். ரெட்டுகளுக்கு இந்த படத்துல சூப்பராகவே காட்டியிருந்தாங்க. ஒவ்வொரு சேசிங் சீக்வன்ஸையும் பார்க்குறப்போ லிட்டரலா நம்மள அவங்க கூட டிராவல் பண்ற மாதிரி தான் ஃபீல் ஆனிச்சு. இந்த படத்துல உள்ள ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் டாப் நாச்சா அல்டிமேட்டா இருந்துச்சு. சாம்வில்சனோட ஃபைட்டா இருக்கட்டும், ரெட்டுகள் கூட டிரான்ஸ்ஃபர்மேஷனா இருக்கட்டும், அப்படின்னு எல்லாமே பார்க்கிறதுக்கு செம சூப்பரா இருந்துச்சு. முக்கியமா இந்த படத்துல லாக்ன்றது எங்கேயுமே இல்ல. எந்த ஒரு விஷயத்திலையும் லாகே இல்லாம படத்தை சூப்பரா கொண்டு போனது நல்லாவே இருந்துச்சு. ஆனா இந்த படம் பார்க்கும்போது மத்த மார்வல் படம் மாதிரி இல்லாம டிஃபரெண்டா இருக்கிறத நம்மளால ஃபீல் பண்ண முடியுது. படம் ரிலீஸ் ஆக அப்புறம் 2-3 மந்த்ஸ்க்கு முன்னாடியே இந்த படத்துக்காக ஏகப்பட்ட ரீசூட்ஸ் போயிட்டு தான் இருந்தாங்க. பரவாயில்ல, இவங்க ரீசூட்ஸ் போன எல்லாமே படத்துல எங்கேயுமே பிஸ்ரே இல்லாம தனியா தெரியாத மாதிரி சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துல வர கிளைமேக்ஸ்ல வர ஃபைட்டுக்காக மட்டும் இந்த படத்தை கண்டிப்பா பார்க்கலாம். ஒரு ஒர்த் வாட்ச் மூவின்னு கூட சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம், இன்கிரெடிபிள் ஹல்க், இட்டர்னல், ஃபால்கன் அண்ட் தி விண்டர் சோல்ஜர், இந்த படங்கள் அங்கங்க லைட்டா டீஸ் பண்ணவும் செஞ்சிருக்காங்க. மல்டிவர்ஸ் சாகாக்காக இந்த படம் ஒரு பெஸ்ட் லீடப்பா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையாது. மல்டிவர்ஸுக்கும் இந்த படத்துக்கு சுத்தமா சம்பந்தமே கிடையாது. மல்டிவர்ஸ் சாகா கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போற சமயத்துல கேப்டன் அமெரிக்காக்குன்னு ஒரு சோலோ படம் யார் கேட்டது? இந்த படம் ஓகே தான், ஆனா கூடிய சீக்கிரம் இந்த படத்தை முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப நம்ம மல்டிவர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். இந்த சமயத்துல இப்படி ஒரு சோலோ படம் வேணும்னு யாருமே நினைச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. இந்த படத்தை பத்தி நான் எந்த குறையும் சொல்லவில்லை. இந்த படத்தை கொஞ்சம் முன்னாடியே ரிலீஸ் பண்ணிருக்கலாம். ஃபேண்டாஸ்டிக் 4 படத்துக்கான அபிஷியல் ட்ரைலர் எடுத்து பாத்தீங்கன்னா மல்டிவர்ஸோட பிரிட்ஜ் எல்லாம் காட்டியிருப்பாங்க. கூடிய சீக்கிரம் மல்டிவர்ஸுக்குள்ள போக எல்லாரும் தயாரா இருங்க அப்படின்னு ஃபேண்டாஸ்டிக் 4ஓட ட்ரைலர் மூலமா நமக்கு சொல்லாம சொல்லிட்டு இருக்கும்போது மல்டிவர்ஸுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லாத மாதிரி திடீர்னு மார்வல் சைட்ல இருந்து ஒரு சோலோ படம் வந்ததுனால மல்டிவர்ஸ் எதிர்பார்த்த ஃபேன்ஸுக்கு இந்த படத்துல ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் தான். இது மட்டும் தான் குறையா இருக்குமே தவிர இந்த படம் மார்வல் ஃபேன்ஸுக்கு ஒரு விருந்தா இருந்திருக்கும். ஏகப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ், சேசிங்னு நிறைஞ்சிருக்க ஒரு தரமான படம் அந்த படம் இருக்கும். ஆனா இந்த படம் இதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன மார்வல் படத்தை விட இந்த படம் டிஃபரெண்டா இருக்கிறத உங்களால ஃபீல் பண்ண முடியும். இந்த படத்தோட கதைன்னு வரும்போது சாமுவல்சன் கேப்டன் அமெரிக்காவை மாறிட்ட அப்புறம் மக்களை எப்படி காப்பாத்துறாரு, ரெட்டுகளுக்குன்ற ஒரு பெரிய ஆபத்தை எப்படி எதிர்த்து நிக்கிறாரு, இதுக்கிடையில வரக்கூடிய வில்லன்ஸ் எல்லாரையும் எப்படி கையாளுறாரு அப்படின்றத இந்த படத்துல சூப்பராகவே சொல்லியிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல வர கிளைமேக்ஸோட ஃபைட்டுக்காக மட்டும் நீங்க இந்த படத்தை கண்டிப்பா மிஸ் பண்ணிடாம பார்க்கலாம். ரெட்டுகளுக்கு விசஸ் கேப்டன் அமெரிக்கான்ற ஃபைட்டை நீங்க இப்படி கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா ரெட்டுகளுக்கு வர சீக்வன்ஸ் எல்லாம் வேற லெவல்ல இருந்துச்சு. ரெட்டுகளுக்கு ஸ்டார்டிங்ல காட்டியிருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். வரும் ஆனா வராது அப்படின்ற மாதிரி பிரசிடென்ட் ரெட்டுகளுக்கு மாற போற சமயத்துலனா யாராவது ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் கிட்ட பேச்சு கொடுத்துறாங்க. அப்போ பிரசிடென்ட் மறுபடியும் அவரோட பழைய நிலைமைக்கு திரும்பிடுறாரு. இந்த ஒரு சீக்வன்ஸ் படத்துல ஒரு வாட்டி நடக்காம ரிப்பீட்டடா அடிக்கடி இது மாதிரி நடக்கிறத உங்களால படத்துல நோட் பண்ண முடியும். இந்த படம் ஒரு சில பேருக்கு குறைகள் இருக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் மார்வல் சைட்ல இருந்து ரிலீஸ் ஆன தரமான ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நிறைஞ்ச படங்கள்ல இந்த படமும் கண்டிப்பா ஒண்ணா இருக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இந்த படத்தை போய் பார்த்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த படத்தை பார்த்து நல்லாவே என்ஜாய் பண்ணிருப்பீங்க. நான் இந்த படத்தை ரெட்டுகளுக்கு என்ன மாதிரி காட்ட போறாங்க அப்படின்ற ஒரு சின்ன எக்ஸ்பெக்டேஷன்ல தான் இந்த படத்தை பார்க்க ஆரம்பிச்சேன். அதனாலேயே பிரசிடென்ட் ரெட்டுகளுக்கு மாற போற சமயத்துல தலைமை இறங்கிட்டாங்க நீ சம்பவம் தான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது கரெக்டா அந்த சமயத்துல யாராவது வந்து பிரசிடென்ட் கிட்ட பேச்சு கொடுத்து ரெட்டுகளுக்கு மாற விடாம அவரை தடுத்துறாங்க. இதனாலே படத்துல ரெட்டுகளுக்கு எங்கேயுமே காட்டப்படாம கிளைமேக்ஸ்ல மட்டும் காட்டியிருந்தாங்க. சும்மா சொல்லக்கூடாது, ரெட்டுகளுக்கு ஸ்கிரீன்ல பிரசன்ட் பண்ண விதம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. கேப்டன் அமெரிக்கா விசஸ் ரெட்டுகளுக்குன்ற ஃபைட்லாம் யோசிச்சு பார்க்க முடியாத மாதிரி பங்கம் பண்ணி வச்சிருந்தானுங்க. கடைசியா அந்த படத்தோட போஸ்ட் கிரெடிட் சீன் மட்டும் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லன்ற ஒரு ஏமாற்றம் இருக்க தான் செய்யுது. நிறைய பேர் இந்த படத்துல நம்ம பழைய கேப்டன் அமெரிக்கா கிறிஸ் எவன்ஸ் வருவார்னு எதிர்பார்த்திருப்பீங்க. அவங்களுக்கும் இந்த படம் ஒரு ஏமாற்றமா தான் இருந்திருக்கும். இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ல போய் இந்த படத்தை பார்த்திருந்தீங்கன்னா டோன்ட் வரி, டூம்ஸ்டே படத்துல நம்ம கிறிஸ் எவன்ஸ் கண்டிப்பா வருவாரு. எனிவே ஓவராலா பார்க்கும்போது இந்த படம் ரெட்டுகளுக்கு விசஸ் கேப்டன் அமெரிக்கான்ற ஒரு தரமான படம். இந்த ஒரு ஃபைட்டுக்காகவே இந்த படத்தை நீங்க கண்டிப்பா பார்க்கலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இன்னும் இந்த படத்தை பார்க்காம இருந்தாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணி விட்டு மிஸ் பண்ணிடாம இந்த படத்தை பார்க்க சொல்லுங்க. இந்த படம் கேப்டன் அமெரிக்கான்ற கேரக்டரை மட்டும் அதிகமா புஷ் பண்ணாம ரெட்டுகளுக்கையும் புஷ் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த படம் இன்னுமே பெட்டரா இருந்திருக்கும். எனிவே இந்த படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படம் பார்த்து உங்களோட ரிவ்யூஸ் என்னன்றத கமெண்ட்ல சொல்லிட்டு அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம்.